அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கரரின் சௌந்தரிய லகரியிலிருந்து 54வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். எளிமையான ஸ்லோகங்கள், கடினமான ஸ்லோகங்கள் என்ற அடிப்படையில் நான் ஸ்லோகங்களை பிரித்து சுலபமானவற்றை முதலில் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் தான் முதல்ல ஒரு 2 பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 66வது ஸ்லோகம் பார்த்தோம். இன்றைக்கி 54வது ஸ்லோகம் பார்க்கலாம். நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படின்னா, இப்போ நம்ம நார்த் இந்தியா போயிட்டு 3 புண்ணிய நதிகளில், அதாவது சோனா நதின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கங்கை இருக்குது, யமுனை இருக்குது. இதிலெல்லாம் முழுகி எழுந்து தேடும் புண்ணியத்தை நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள அம்பாள் கோவிலில் பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தின் தத்துவம். அம்பாளுடைய கடைக்கண் பார்வையில் இந்த 3 நதிகளின் பலனுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதான் நம்ம கோயிலுக்கு போனாலே போதும், அம்பாள் கண்ணில் ஒரு சிகப்பு ரேகை இருக்குது, ஒரு வெண்மை ரேகை இருக்குது, ஒரு கருப்பு ரேகை இருக்குது. அந்த 3 ரேகைகளும் 3 நதிகளை குறிப்பதாக கொண்டு 3 நதிகளில் மூழ்கி எழுந்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை நீங்கள் உங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அம்பாள் கோயிலுக்கு ஒரு சாயந்தரம் போயிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு சாமியை பார்த்து, சாமி நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் நிற்கணும். உடனே வந்துடக்கூடாது. திருநீரை குங்குமம் வாங்கி நெத்தியில் அப்பீட்டு வந்துடாமல் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பொறுமையாக இருந்தோம்னா தெய்வம் பார்க்குறப்ப அந்த புண்ணியம் 3 நதிகளில் நீங்கள் கிடைக்கிற புண்ணியம் அம்பாள் கோயிலே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி இந்த அர்த்தம் வருகிறது. இப்போ நான் ஸ்லோகத்துடைய முதல் 2 வரிகளை சொல்லிடுறேன். பவித்ரிகர்த்தும் ந பசுபதி பராதீன த, 4வது தானா டிஹெச்ஏ, பராதீன ஹிருதயே த 3வது தானா. இது பவித்ரிகர்த்தும் ந பசுபதி பராதீன ஹிருதயே. என்னென்னா, பசுபதியாகிய சிவனுக்கு ஆதீனமான ஹிருதயம் படைத்த, உள்ளம் படைத்த பார்வதியே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் அம்பாளை. அம்பாளை எப்படி அட்ரஸ் பண்ணுறோன்னா, பசுபதி பராதீன ஹிருதயே, பசுபதிக்கு ஆதீனமான உள்ளம் படைத்தவளே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இந்த பவித்ரி கர்த்தம்ங்கிறது கடைசியில் சேர்ப்போம். அதனால் அதை இப்போதைக்கு விட்டு வைப்போம். அம்பாளுடைய கண் எப்பேற்பட்ட கண்ணுன்னா, தயாமித்ரைர், கருணை, அப்புறம் ஒரு ஸ்நேகிதத்தன்மை, அப்புறம் ஒரு கூட்டாளித்தன்மை, இந்த மாதிரி தயைக்கு கூட்டாளிகளான கண். நேத்ரை, தயாமித்ரை நேத்ரை, நேத்திரம் கண்ணு தெரியும். அருண தவள ஷியாமா ருஷிபிகி, அருண சிகப்பு, வெளுப்பு, தவள வெளுப்பு, ஷியாமா கருப்பு என்ற வர்ணங்களை கொண்டதுமான நேத்ரை உனது கண்களால் அப்படின்னு சொல்லி இந்த இடம் இந்த முதல் 2 லைன் வரும். ஸோ ஸ்லோகத்தை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் 2 லைன்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன். பவித்ரிகர்த்தும்ன பசுபதி பராதீன ஹிருதயே தயாமித்ரைர் நேத்ரை அருணதவல ஷியாமா ருஷிபிகி. பவித்ரிகர்த்தும் அதில் எல்லாமே சாதாரண தா அது மாதிரி தான் வருது. பசுபதி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பராதீன அந்த தா 4வது தானா டிஹெச்ஏ, ஹிருதயே த டிஏ வரும். தயாமித்ரை இந்த தா 3வது தானா. தயாமித்ரைர் நேத்ரை அருண தவள, தவள த டிஹெச்ஏ தவள, ஷியாமா ருஷிபிகி. ருஷிபிகி அப்படின்னு நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, ருஷிபிகியில் அந்த பா 4வது பானா. ஸோ அந்த மாதிரி வர்ணங்களை கொண்டதுமானன்னு அர்த்தம். அதான் இப்போ இந்த முதல் 2 லைனை இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு பார்த்துட்டு அடுத்த 3வது 4வது வரைக்கும் போகலாம். 54வது ஸ்லோகம் சௌந்தரிய லகரி, 3வது வரி 4வது வரியை பார்க்கலாம். நத சோனோ கங்கா தபன தனய இதி த்ருவம் அமும் 3வது வரி. 4வது வரி த்ரயானாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேதம் அனகம். இந்த அனகம் அனகம் கஜிகச்சி, அந்த அனகம்ங்கிற வார்த்தை நமக்கு கொஞ்சம் பழகின வார்த்தை. லலிதா சகஸ்ரநாமம் தொடர்ந்து படிக்கிறவங்க 987வது நாமமாக
ஓம் அனகாயை நமக அப்படின்னு படித்ததை நம்ம காதில் வாங்கியிருப்போம், இல்லை நம்மளே படிச்சிருப்போம். அதனால் 3வது வரி நத சோனோ கங்கா தபன தனய இதி, நதிகளான சோனா நதி, கங்கை நதி, தபன தனய இதி. தபன தனய இதினா சூரிய புத்திரியான கருப்பு வர்ணம் கொண்ட யமுனை, இதி என்ற அமும், இந்த கூட்டுறவை, இந்த 3 நதிகளின் கூட்டுறவை அம்பாள் கண்ணிலேயே பார்த்துட்டு போங்கப்பா, எதுக்குப்பா அவ்வளோ தூரம் போகிறீங்க, அவ்வளோ தூரம் போகணும், நதியை பார்த்தா பயமாக இருக்கும், இறங்கணும், குளிக்கணும், நதி சுத்தமாக இருக்கலாம், சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயம், அப்புறம் நீங்கள் தொலைதூரம் ட்ராவல் பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. கோயில் அம்பாள் இருக்க, அம்பாளை பார்த்தோம்னா அம்பாள் கண்ணிலேயே இந்த 3 வர்ணங்களும் தெரியுது. அதாவது நத சோனோ கங்கா தபன தனய இதி திருவம் அமும், சிவந்த சோனபத்ரா வெளுப்பான கங்கை, சூரிய புத்திரியான கருப்பு வர்ணம் கொண்ட யமுனை, இதி என்ற அமும் கூட்டுறவை, திரயானாம் தீர்த்தானாம் 4வது வரி திரயானாம் தீர்த்தானாம் சம்பேதம் அனகம், இந்த 3 தீர்த்தானாம் புண்ணிய நதிகளின் சம்பேதம் சங்கமமாகிய அனகம் பாவத்தை எல்லாம் போக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ந உன்னை காணும் எங்களை பவித்ரிகர்த்தும் புனிதம் ஆக்குவதற்காக உபநயசி ஏற்படுத்தி இருக்கிறாய் என்பது துருவம், தா டிஹெச்ஏ துருவம், 4வது தானா துருவம், நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் முடிக்கிறாரு. அதனால் இப்போ என்னென்னா அம்பாளுடைய கடைக்கண் பார்வை தான் கடாட்சம்னு சொல்லும் இல்லையா, அந்த கடாட்சத்துக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ வேல்யூ. அதுக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், அம்பாள் முன்னாடி நிற்கணும், அதுக்கு சரியான மனநிலையில் இருக்கணும், அதுக்கு வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். வயிறு நிறைய உணவோடு நம்ம போனோம்னா இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும், அவசரம் கூடாது என்றெல்லாம் சொல்லி இந்த ஸ்லோகத்தின் 4 வரிகளையும் இப்போ சொல்லியிருக்கேன், இதனுடைய அர்த்தங்களையும் சொல்லியிருக்கேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.